ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக விளைய வச்ச மஞ்சளை எப்படி பொடி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தோட தட்டு வச்சுக்கலாம். இப்போ அதில் மஞ்சள் போட்டுக்கலாம். எல்லா மஞ்சளையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு தட்டில் பத்தாதுங்க, 2 கிலோ மஞ்சளுங்க இது. அதனால் ஃபஸ்ட்டு தட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2வது தட்டு வச்சு ஃபுல்லாக நிரப்பிக்கலாங்க. நிரப்பிட்டு லைட்டாக இதில் கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். எதுக்காகன்னா நல்ல ஸ்மெல்லு வருங்க. இப்போ மூடிக்கலாம். நல்லா ஆவி வந்துருச்சுங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். என்ன வாசங்க, செம்ம வாசம், கம கம கம்மன்னு வாசம் அடிக்குதுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். சரியாக கொத்த முடியலைங்க, இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க, பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. ஆறின அப்புறம் நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாங்க. இப்போ திறந்து பார்த்ததும் நல்லா சூடெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம பாருங்கள், எவ்வளோ மஞ்சள் பாருங்கள். வேக வச்ச மஞ்சள்லே இவ்வளோ தூரம் சாயம் போயிருக்கு பாருங்கள். கலர் நல்ல கலருங்க, எல்லோ. 2வது தட்டில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணோன்னா சின்ன 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 துண்டுகளாக நம்ம நறுக்க போகிறோங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் நல்லா ஆறிடுச்சுங்க. தட்டில் பார்த்திங்களா எவ்வளோ கலராக இருக்குது பார்த்திங்களா. பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய வைக்க போகிறோங்க. இதை காய வச்சு இதை மாதிரி கொஞ்சம் காய வச்சுட்டு இன்னும் நல்லா காயணுங்க. இதை மாதிரி கலன்னு இருக்கணுங்க அள்ளுறப்ப. இப்போ பொடி செய்கிறதுக்கு பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் போட்டுக்கலாங்க. நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக. பாருங்கள், 200 கிராம் பவுடர் வந்திருக்குங்க. எத்தனை கிலோ? 2 கிலோ போட்டு 200 வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.